ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பவர் ஹவுஸ் ஏரியாவில் இருக்க அந்த ஃபிஷ் ஃபார்ம் தான் வந்திருக்கோம். இந்த ஃபிஷ் ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா யாழ் ஃபிஷ் ஃபார்ம். ஸோ இந்த ஷாப்பில் உள்ளே போய் பார்க்கலாம். அந்த ஃபார்ம்ஸில் என்னென்ன வெரைட்டிஸாக ஃபிஷ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிகிற நேமை விட என் சன்னிட்ட கேட்டால் இன்னும் நல்லா சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு நிறைய தடவை இந்த ஷாப் போய் நிறைய ஃபிஷ்ஷு வாங்கி அவனுக்கு நிறைய இந்த மீன் நேம்லாம் நல்லா தெரியும். அவனே சொல்லுவான். பாருங்கள், இந்த ஃபிஷ் நேம் என்ன? டெட்ரா. அங்கே பாருங்க எவ்வளோ அழகழகா இருக்கு பாருங்களேன். சூப்பரா இருக்குது. அந்த வரி வரியா இருக்குது டைகர், அந்த கலர்ஃபுல்லா இருக்குது டெட்ரா. இது ரெயின்போ ஷார்க்கு ரெட் டெயில். இது கொய் ஃபிஷ்ஷா? சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க ஆரஞ்சு கலர்ல அவ்வளோ அழகா இருக்கு. இவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா. வந்து பிளாக் கோல்டு ஃபிஷ். சூப்பர். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபிஷ்ஷோட நேமும் அவனுக்கு தெரியும். அடுத்து மாலினா இருக்கு. சில பேர் மௌலின்டுவாங்க, சில பேர் மாலின்டுவாங்க. சூப்பர். மாலி மீன் பாருங்க, கலர் கலராக இருக்குது. ஒயிட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு 3 கலர்லையுமே இருக்குது. அடுத்து கோல்டு ஃபிஷ். ஆரஞ்சு கலரில் இருக்குது. கோல்டு ஃபிஷ்ன்றது கோல்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆகிருக்கோ, அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நம்ம கையில் உள்ளே விட்டோன்னா ஓடிடுது. இதோட நேம் கொய் ஃபிஷ். சூப்பர். சூப்பராக இருக்குது பாரு. அதில் ஒரு பெரிய மீன் மட்டும் இருக்குது. கப்பி ஃபிஷ். அங்கே அது கப்பிஷ். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவுமே நல்லா ரெட் கலரில், அந்த வால் மட்டும் ரெட் கலரில் இருக்குல்ல, அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஷாப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸில் ஃபிஷ் வச்சுருக்காங்கங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க. மாஸ்து மீனாக இருக்கட்டும், இல்லை அழகுக்காக வைக்கணும்னா இருக்கட்டும். ஸோ இந்த ஃபார்ம் வந்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸான ஃபிஷ்ஷும் இங்கே கிடைக்கும். வாங்க அப்படியே அடுத்து உள்ளே போகலாம். இன்னும் நிறைய ஃபிஷ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் அழகாக இருந்தனால இதை எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இது ஷார்க் ஃபிஷ். ஏன் இதை ஷார்க்குன்னு சொல்கிறோம்? இது மாலியா? இதுவும் மாலி. இது குட்டி குட்டியாக இருக்குது மாலியா? இது கொய். எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அடுத்ததா அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இன்னும் நிறைய சைடில் இருக்கிறது ஃப்ளோரான். இதில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவோம். இந்த ரோ ஃபுல்லாகவே ஃப்ளோரான். இங்கிட்டு ஃப்ளோரான், ஆஸ்கர், லெமன் ஆஸ்கர். இந்த ஃப்ளோரான் தான் ஃபுல்லாக. இதில் ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் தான். அதில் லெஃப்ட் சைடு வந்தால் எந்த ஃபிஷ்ஷு தனியாக வளர்க்கணும்? ஃப்ளோரான் தான் தனியாக. நம்ம தொட்டி வாங்கி வச்சாலும் தனியாக வைக்கணுமா? அதை ஏன்? 2 மீன் விட்டேன்னா சண்டை போட்டு செத்துரும். ஏதாவது ஒரு மீன் சாகும், இல்லை 2 மீன் சாகும். அப்படியே உள்ளே போனோன்னா இவ்வளோ பெரிய மீன் மேலே இருந்தால். இந்த ஃபிஷ் பேர் என்னது? ஃப்ளோரான். சூப்பராக இருக்குது பாருங்க. ஃப்ளோரான் அந்த ஹெட்டு மட்டும் ஏதோ வீங்கி இருக்க மாதிரி இருக்குது இந்த ஃபிஷ்ஷுக்கு. அழகாக இருக்குது பாரு. ஜெயின் ஃப்ளோரான், தேன் ஃப்ளோரான், இது பாய்சன் ஃப்ளோரான். இந்த மாதிரிலாம் நிறைய விதமான ஃப்ளோரான் இருக்கு. இத்தனை வெரைட்டிஸ் இருக்கா ஃப்ளோரான்ல? சூப்பர். இங்கே பாருங்க, கையை வச்சோடனே டக்குன்னு ஓடுது பாருங்க. ஓடாது. நான் இங்கே கையை வச்சோடனே தொட்டிக்கிட்டு வச்சோடனே ஓடுது. அது இப்படி பண்ணா அப்படியே வரும் நம்ம கூட. இது என்ன ஃபிஷ் அழகா இருக்கு. ஒரு ஃபிஷ்ல வால் மட்டும் ரெட் கலர்ல பார்த்தேன். இப்போ ஹெட்டில் அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. இது என்ன ஃபிஷ்? இது கோல்டு ஃபிஷ் தான். கோல்டு ஃபிஷ்ஷா? பாருங்க எவ்வளோ அழகா. இது பெரிய தொட்டியில போட்டு வைக்கிறாங்க. பெரிய தொட்டிலுமே நிறைய மீன் உள்ள இருக்கு. இந்த சைடுல இருக்கிறது ஃபுல்லா ஃப்ளோரான் தான். இந்த தொட்டிக்குள்ள இருக்குது? இந்த தொட்டிக்குள்ள இருக்கிறது நல்லா பார்க்கல, ஆனால் ஃப்ளோரான் தான். 100 ரூபா ஃப்ளோரான். 100 rupees. எஸ். இது ஆஸ்கர், லெமன் ஆஸ்கர். சூப்பராக இருக்கு. அந்த லாஸ்ட்ல போய் எல்லாமே இருக்கு பாரு இந்த தொட்டியில. கப்பி ஃபிஷ்ஷா? உள்ளதான் நிறைய இருக்குது. மேலே இருக்கிறத விட லாஸ்ட்டாக போய் நின்றுக்கிறது எல்லாம் சேர்ந்து. சைடில் இருக்கிறதெல்லாம் ஃப்ளோரான். இங்கே பாருங்க, இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஃபார்ம் வந்து சின்னதாக தெரியும். ஆனால் உள்ளே போனோன்னா அவ்வளோ பெரிய ஃபார்ம்ஸாக இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு சேலும் பண்ணுறாங்க அந்த ஃபிஷ் டேங்க்லாம். சைடில் போனீங்க. இந்த ஃபிஷ்ஷு ஃப்ளோரான் தானா? சைடில் ஃபுல்லாக ஃப்ளோரான் தான். இதுலேயே காஸ்ட்லியான ஃபிஷ் அது.
ஃப்ளோரான் தான் 4000 3000 ஃப்ளோரான்லேயே காஸ்ட்லியாக இருக்கா? ஃப்ளோரான் அந்த பெருசு இந்த பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் அழகாக இருக்கு பாரு. இதெல்லாம் 300 300ஆ? எஸ். சூப்பர். நம்மளுக்கு இங்கே வந்து அது டைம் போனதே தெரில பாரு, ஃபிஷ்ஷை பார்த்துட்டே இருந்ததில். ரெண்டுமே ஒன்று, ஆனால் இதை சேர்த்து போடக்கூடாதுன்னு தனித்தனி தொட்டியில் வச்சுருக்காங்க. தொட்டி எல்லாம் அவங்களே மேக் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம சின்ன சின்ன பாட் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஃபைபர் கிளாஸும் இருக்குது, கண்ணாடி கிளாஸும் இருக்குது. ஸோ நம்ம எது வேணுமோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். அழகாக இருக்குது. இந்த ஃபார்ம் நல்ல பெருசாகவே இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், குட்டி குட்டி கண்ணாடி இது டப்பாவில் அது போட்டு வச்சுருக்காங்க. ஃபைட்டர்ஸா? ஃபைட்டர் வந்து தனியாக போடணுன்றதுக்காக ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குற ஃபுல்லாக 60 ரூபா, அவங்க பெருசாக இருக்கிறதுலாம் 70 ரூபா. 70 ரூபாயா? 80. இது 80ஆ? இதெல்லாம் 60. ஆமாம், இங்கே எடுக்கிறோக்குள்ள அங்கிட்டு போயிடுது. சூப்பராக இருக்குடா இதோடது. இதை விட நிறையா பிளாக் கார்டு, ஃபைட்டிலே சாமுராய் நிறையா அழகழகா இருக்கே. ஒயிட்டு, பியூர் ஒயிட்டில் இருக்குது. இங்கே பாரு ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது. இது பிளாக் கார்டுமா? பிளாக் கார்டா? இது ப்ளூவில் ரெட்டு செம்மையாக இருக்குது இந்த ஃபிஷ். 60. இது வாஸ்து மீனா? வாஸ்து மீன்னா அந்த கடையில் இருக்கும், இங்கேயே வச்சுருப்பாங்க. அழகா இருக்கு பாரு இந்த ஃபிஷ்ஷெல்லாம். வாஸ்து மீனா அரவணா. அரவணாவா? அரவணான்றது தான் வாஸ்து மீனா? அதுவுமே இங்கே வச்சுருந்தாங்களே, சொன்னாங்களே. வா, இங்கே பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு மீனுமே நல்லா ரெட்டில் இருக்குது, வயலட் கலரில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் வாங்கலாம். ஆனால் இது தனித்தனி தொட்டியில் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஃபுட்டுமே இங்கே சேல் பண்ணுறாங்கங்க. இது கரெக்டாக இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமயநல்லூர் போகிற ரோட்டில் பவர் ஹவுஸ் அந்த ஸ்டாப்லேருந்து உள்ளே கேட்டு போனீங்கன்னா 2 ஃபார்ம் இங்கே பக்கத்தில் இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறது யாழ் ஃபிஷ் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு கேட்டாலே அட்ரஸ் சொல்லிடுவாங்க. பவர் ஹவுஸ் ஸ்டாப்பில் இறங்கி உள்ளே போகணும் லாஸ்ட்டாக. அழகாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷெல்லாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபிஷ்ஷும் வாங்கணும்லாம் நினச்சிருப்பீங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.